We vote for you. I vote for you. We all vote for you. ஹாய் ஹலோடம்மா பாப்பா வேங்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் யூ ஆல் ரைட். ஸோ இன்றைக்கி உங்கள் எல்லாருக்காகவும் தேயோட சீரீஸான ஃபர்ஸ்ட் மேரேஜ் வித் மை அத்தானோட எபிசோட் 18 எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இன்னும் ஒரு 4 or 5 எபிசோட்ஸ்க்குள்ளே இந்த சீரீஸ் வந்துட்டு முடிய போகுது. வித்தின் திஸ் மந்த்துக்குள்ளே இந்த சீரீஸை மொத்தமாக முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்து 3K ஸ்பெஷலே வந்துட்டு அப்லோட் பண்ணணும். அப்கமிங்கில் வந்துட்டு தேயாங்க்கு ஜேகேக்கெலாம் வந்துட்டு ஸ்டோரிஸ் வந்துட்டு நான் என் மைண்டில் வச்சுருக்கேன். பட் என்னால் தேயோட சீரீஸ் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணாமல் என்னால் அதில் வந்து ஃபோக்கஸ் பண்ண முடியாது. ஸோ இது இன்னும் ஒரு கொஞ்சம் எபிசோட் தானே. ஸோ அதனால் இந்த 1 மந்த்து ஃபுல்லாக டைம் எடுத்துகிட்டு இந்த 1 மந்த்லேயே ஃபுல்லாக இதை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரெஷ்ஷாக அந்த ஸ்டோரிஸ்லலாம் கை வைப்போம். ஓகே, இதுக்கு முன்னாடி பார்க்காத எபிசோட்ஸ்லாம் ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது. அதை பார்த்துட்டு வந்துட்டு பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு புரியும், இல்லைனா உண்மை புரியாது. ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணிக்கோங்க. பேக்ரவுண்ட் எதுவும் நாய்ஸஸ்லாம் கேட்டுச்சுன்னா அதை அப்படியே தட்டி விட்டுட்டு ஜஸ்ட் ஃபீல் பண்ணுங்க. ஓகே, வாங்க உங்களெல்லாம் ஸ்ட்ரைட்டாக எஃப்எஃப் வேர்ல்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறேன். இப்போ தேயாங் அவரோட ஆஃபீஸில் அவரோட அசிஸ்டண்ட்டுக்கு அப்படியே கால் பண்ணி அந்த பால்கனிக்கிட்டே போய் நின்று பேசிகிட்டு இருந்திருப்பாரு. ஹலோ, இன்றைக்கி என்னோடய அப்பாயின்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே கேன்சல் பண்ணிவிடுங்க. என்னால் இன்றைக்கி எந்த வேலையும் பார்க்க முடியாது. எல்லாமே நாளைக்கு பார்த்துக்கலாம், ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருப்பாரு. இங்கே உங்களுக்கு லைட்டாக அப்படியே முழிப்பு வந்திருந்திருக்கும். நீங்கள் அப்படியே மைல்டாக உங்கள் கண்ணை ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. பார்த்தா நீங்கள் பெட்டில் படுத்துட்ருக்கீங்க. நீங்கள் அப்படியே இந்த சைடு திரும்பி பார்க்குறீங்க. பார்த்தா பால்கனியில் நின்று தேயாங் பேசிகிட்ருக்குற மாதிரி இருக்குது. நீங்கள் அப்படியே அவரை பார்த்துட்டு அத்தா அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கத்தி கூப்பிடுறீங்களா? அவரோட திரும்பிட்டு ஒயான் ஐ கால் யூ லேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உளுந்தடிச்சு ஓடி வருவாங்கள்ல, அந்த மாதிரி அப்படியே ஓடி வந்து உங்கள் பக்கத்தில் அப்படியே நீல் டவுன் போட்டு உட்காந்துட்டு உங்கள் கையை அப்படியே ஹோல்ட் பண்ணிவிட்டு ஒயான் ஒயான் எந்திரிச்சிட்டியா? இப்போ ஒன்றும் பண்ணலைல்ல? வாந்தி வர மாதிரி இருக்கா ஒயான்? இப்போ நீ நல்லா இருக்கல்ல? எனக்கு ஒன்றும் இல்லை அத்தா. என்ன நடந்துச்சு? நீ மயங்கி என் மேலே விழுந்துட்ட. அப்படியா? அதுக்கப்புறம் என்னாச்சு? நான் ரொம்ப பயந்துட்டேன் தெரியுமா? கீழே அம்மா அப்பா எல்லாரையுமே கூட்டிகிட்டு வந்து பார்க்க சொன்னேன். டாக்டரை கூட அழைச்சிட்டு வந்து பார்க்க வச்சேன். டாக்டர் வந்தாங்களா? அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஏந்திரிக்க ட்ரை பண்ணுறீங்க. ஒய் பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே பின்னாடி வந்துட்டு பில்லோ வச்சு உங்களை அப்படியே சாய்ச்சி உட்கார வச்சுருப்பாரு. எனக்கு என்னாச்சு தான்? டாக்டர் வந்து என்ன சொன்னாங்க? தேயாங்க அப்படியே உங்கள் 2 சீக்ஸையுமே கிராப் பண்ணிவிட்டு அப்படியே உங்களை பார்த்து லைட்டாக அழுகுறாரு. அத்தா அத்தா என்னாச்சு அத்தா? ஏன் அழுகுறீங்க? என் செல்லமே அப்படின்ற மாதிரி அவர் உங்கள் ஃபேஸ் கிட்டே வந்து உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக அவ்வளோ கிசஸ் கொடுத்துட்டு இருந்திருப்பாரு. அப்படியே கிஸ் பண்ணிவிட்டு அழுதுகிட்டே உங்கள் ஃபோர்ஹெட்டை அட்டாச் பண்ணிவிட்டு உங்களை அப்படியே பார்த்துட்ருக்காரு. நீங்கள் அப்படியே அவரை பார்க்குறீங்க. நம்ம அப்பா அம்மாவாக போகிறோம் ஒயான். என்ன? நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கடி. நிஜமாவா? 5 வீக்ஸ் ஆகுதான். அத்தா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அவரோட நெஞ்சில் அப்படியே சாஞ்சிக்கிட்டீங்க. அவர் உங்களை அப்படியே டைட்டராக ஹக் பண்ணி உங்கள் ஹெட்டை அப்படியே டேப் பண்ணிக்கிட்டே அப்படின்ற மாதிரி உங்கள் ஃபோர்ஹெட்டில் அப்படியே கிஸ் பண்ணி இருந்திருப்பாரு. நிஜமாவா? நம்ம 2 பேரும் அப்பா அம்மாவாக போகிறோமா அத்தா? அவர் அப்படியே உங்கள் சீக்ஸை கிராப் பண்ணி உங்களை அப்படியே நிமித்தி பார்க்க வைக்கிறாரு. உண்மை தாண்டி தங்கம், நீ அம்மாவாக போகிற, நான் அப்பாவாக போகிறேன். கள்ளி, என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லைல்ல நீ? உனக்கு இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்குன்னு ஏன் என்கிட்ட நீ சொல்லவே இல்லை? சொன்னால் நீங்கள் பயந்துருவீங்க, என்ன அதுக்கப்புறம் இன்டர்ன்ஷிப்க்கு போக விட மாட்டீங்கன்னு தான் நான் உங்ககிட்ட சொல்லவே இல்லை அத்தான். நான் கூட எனக்கு இந்த வாமிட்லாம் ஹீட்னால தான் வருதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ தான் தெரியுது இது ப்ரெக்னென்சிக்கான சிம்டம்ஸ் அத்தான். சரிதான், நீ என்கிட்ட சொல்லியிருந்தீனாலே நான் கண்டுபிடிச்சிருப்பேன். உனக்கு அடுத்த நிமிஷமே டெஸ்ட் டியூப் எடுத்துகிட்டு வந்து டெஸ்ட் பண்ணிடின்னு சொல்லியிருந்திருப்பேன். 1 மாதமாக வாந்தி எடுத்துகிட்டு இருக்க. உடம்பு என்னத்துக்கு ஆகிறது ஒயான்? டாக்டர் என்ன சொல்லிட்டு போனாங்கன்னு தெரியுமா? நீ ரொம்ப வீக்காக இருக்கியான். வீக்காக இருக்கனா? ஆமாம், பின்ன 1 மாதமாக வாந்தி எடுத்துகிட்டு இருந்தா வீக் ஆகாமல் என்ன பண்ணும் உடம்பு? அவர் அப்படியே உங்கள் ஹேர்ஸ் எல்லாத்தையுமே அப்படியே உங்கள் காதுக்கு பின்னாடி அப்படியே சொருகிக்கிட்டே
உனக்கு ஏதாவது சின்னதுனால என்னால் தாங்க முடியாது ஓயான். என் கண்ணு முன்னாடியே தான் இருந்திருக்க. இத்தனை நாளாக வாமிட் பண்ணிட்டு இருந்திருக்க. பட் எனக்கு அது தெரியவே இல்லை பாரு. இன்னைக்கு காலையில் என் மேலே நீ மயங்கி விழுந்த அந்த நிமிஷம் எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு உனக்கு தெரியுமா? எவ்வளோ தண்ணி தெளித்து பார்த்துமே நீ எந்திரிக்கல. என் உயிரே என் கையில் இல்லடி. அழாதீங்க அத்தா, எனக்கு எதுவும் இல்லை, நான் நல்லா இருக்கேன். ப்ராமிஸ் பண்ணு. நீங்கள் அப்படியே அவரே பார்க்குறீங்க. என்ன பார்க்குற? இனிமேல் உனக்கு உடம்புக்கு என்ன செஞ்சாலும் என்கிட்ட சொல்லுவேன்னு ப்ராமிஸ் பண்ணு. நீங்கள் அப்படியே அவர் 2 சீக்ஸையுமே கிராப் பண்ணிவிட்டு உங்கள் ஃபோர்ஹெட் அப்படியே அட்டாச் பண்ணிவிட்டு, ப்ராமிஸ் அத்தா, இனிமேல் உங்ககிட்ட நான் எதையுமே மறைக்க மாட்டேன், எல்லாமே சொல்லுவேன். I love you so much, Oyan. லவ் யூ டூ அத்தா. ஸோ அதுக்கப்புறம் அவர் அப்படியே உங்கள் பெல்லிக்கிட்ட அப்படியே கையை வச்சுட்டு அதை அப்படியே கொஞ்ச நேரம் பார்த்துக்கிட்டே, சத்தியமாக அன்எக்ஸ்பெக்டட் தெரியுமா? நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை ஓயான். எதிர்பார்க்கவே இல்லையா? பண்ணுற வேலை எல்லாத்தையுமே பண்ணிட்டு எதிர்பார்க்கலையாமே? சீரியஸ்லி ஓயான், நீ எதிர்பார்த்தியா? ஆ, நான் எதிர்பார்த்தேன். அவர் அப்படியே உங்களே பார்க்குறாரு. 2 மாதமாகவே எதிர்பார்த்துட்டு தான் இருக்கேன். எதிர்பார்த்தது கிடச்சிருச்சா? சொல்லும். இனிமேல் ஒன்றையும் நம்ம பாப்பாவையும் பார்த்துக்கிறது மட்டும்தான் இந்த அத்தானோட வேலையே. உன் காலை தரையில் பட விட மாட்டேன். அப்போ பாத்ரூம்லாம் போகணும்னா நானே கூப்பிட்டு போகிறேன். பாத்ரூம் போகணும்னா போ, உங்கள் கண்ணு முன்னாடியா? ஆமாம், இதில் என்ன இருக்குது? நம்ம புருஷன் பொண்டாட்டி தானே, இத்தனை நாளாக பார்க்காததா? போங்க அத்தா. சரி, நீ முழிச்சிட்டேன்னு தெரிஞ்சா கீழே எல்லாரும் சந்தோஷப்படுவாங்க. போய் பார்க்கலாமா? சரி, நான் முதல்ல போய் ப்ரஷ் பண்ணிவிட்டு குளிச்சுட்டு வந்துடுவா? சரி, ஓகே, வா, நானே உன்னை குளிக்க வைக்கிறேன். அத்தா, நீங்கள் ஏதோ ஒரு பேச்சுக்கு தான் சொல்கிறீங்கன்னு நினச்சேன். அதுக்காக உண்மையாலே அதை பண்ண வேண்டாம், நானே குளிச்சுக்கிறேன். சரி, பார்த்து குளிச்சிருப்பால, இல்லை நான் ஹெல்ப்புக்கு வரவா? வேண்டாம் அத்தா, நானே குளிச்சுப்பேன். சரி, வா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே மெதுவாக இறக்கி விட்டுட்டு அப்படியே உங்களுக்கு ட்ரெஸ்ஸஸ்லாம் எடுத்து கொடுத்து உங்களை அப்படியே குளிக்க அனுப்பியிருப்பாரு. ஸோ நீங்களும் குளிச்சுட்டு ட்ரெஸ் சேஞ்ச்லாம் பண்ணிவிட்டு அப்படியே வெளியில் வந்துருந்துருப்பீங்க. இப்போ நீங்கள் அந்த ஸ்டெப்ஸ்லேருந்து அப்படியே கீழே இறங்கி வந்துட்டு இருந்திருப்பீங்க. தேவங்க அப்படியே உங்கள் கையை நல்லா கிராப் பண்ணிவிட்டு, பார்த்து ஓயான் அப்படின்ற மாதிரி உங்களை மெதுவாக அப்படியே கீழே கூட்டிகிட்டு வந்துட்டு இருந்திருப்பாரு. ஸோ நீங்கள் இப்போ கீழே போனதுமே அங்கே உங்கள் அத்தை, மாமா, ஜென்னி எல்லாருமே ஹாலில் இருந்திருப்பாங்க. உங்களை பார்த்ததுமே உங்கள் அத்தை தான் உங்ககிட்ட ஓடி வந்துட்டு, அம்மாடி எந்திரிச்சிட்டியாடா, இப்போ வாந்தி வரலல்ல, மயக்கம்லாம் வரலல்லடா? இல்லை அத்தை, இப்போ வாமிட் வரல, நான் நல்லா இருக்கேன். உங்கள் அத்தை டக்குன்னு உங்களை அப்படியே ஹக் பண்ணிவிட்டு உங்கள் ஹெட்டை அப்படியே டேப் பண்ணிவிட்டு, நீ மயக்கம் போட்டு விழுந்துட்டேன்னு சொன்னதும் நான் ரொம்ப பயந்துட்டேன்டா அம்மா. அப்படியே உங்கள் சீக்ஸை பிடிச்சி உங்கள் ஃபோர்ஹெட்டில் வந்து கிஸ் பண்ணிவிட்டு, என் ராஜாத்தி, நல்ல செய்தி சொல்லியிருக்கடா தங்கம், அப்போவே எனக்கு சந்தேகம் இருந்துச்சு, எப்படியோ எங்களை சீக்கிரமாகவே தாத்தா பாட்டி ஆக்கிட்டியே நீ, அப்படின்ற மாதிரி நீங்கள் அப்படியே ஸ்மைல் பண்ணிக்கிறீங்க. இப்போ உங்கள் மாமா தான் உங்ககிட்ட வந்துட்டு, அம்மாடி வாழ்த்துக்கள்மா, நல்ல செய்தி சொல்லியிருக்கீங்க. இன்னும் கொஞ்ச நாளில் இந்த வீட்டில் குழந்தை சத்தம் கேட்க போகுது. வீடே அதுக்கப்புறம் கலகலன்னு தான் இருக்கும். குழந்தைய பெற்று மட்டும் கையில் கொடுத்துரு, நாங்கள் வளர்த்து கொடுத்துட்றோம் அப்படின்ற மாதிரி உங்கள் மாமா சொல்கிறாங்க. நீங்கள் அப்படியே லைட்டாக ஸ்மைல் பண்ணிக்கிறீங்க. இப்போ அங்கேருந்து ஜென்னி தான் உங்ககிட்ட ஓடி வந்துட்டு உங்களை அப்படியே ஹக் பண்ணிவிட்டு, கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ணி, அண்ட் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ், ஏன்னா நீங்கள் இவ்வளோ சீக்கிரமாக அத்தை ஆக்கிட்டீங்க, ஐ லவ் யூ அண்ணி அப்படின்ற மாதிரி உங்கள் சீக்ஸில் வந்து கிஸ் பண்ணி இருந்திருப்பா. சரி சரி, அவளை நிற்க வச்சு எவ்வளோ நேரம் தான் பேசிகிட்ருப்பீங்க, நீ வாடாமா அப்படின்னு சொல்லி உங்கள் அத்தை உங்களை கூட்டிகிட்டு போயிட்டு அப்படியே அந்த சோஃபாவில் உட்கார வச்சுட்டு அவங்க அப்படியே உங்கள் பக்கத்தில் உட்காந்துட்டு, நான் முன்னாடியே உன்னை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிருக்கணும்மா, இவ்வளோ நாள் நான் தள்ளி போட்டிருக்கவே கூடாது, பாவம் புள்ள 1 மாதமாக வாந்தி எடுத்துகிட்டு இருந்திருக்கா அப்படின்ற மாதிரி உங்கள் ஹெட்டை அப்படியே டேப் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ தேவாங்க தான், என்கிட்ட சொல்லியிருந்தா நானே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிருப்பேம்மா, ஆனால் உங்களுக்கு தெரிஞ்சுமே நீங்கள் அதை பண்ணாமல் இருந்திருக்கீங்க பார்த்தீங்களா? டே, நான் வேணுக்குன்னே அப்படி பண்ணலடா, இதுதானே கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் எல்லாம் பண்ணிக்கலான்னு இருந்தேன்.
டாக்டர் சொல்லிட்டு போனதை பார்த்தீங்கல்ல, 1 மாசமாக வாந்தி எடுத்துகிட்டு இருந்ததுனால வீக்காக இருக்காளாம். அதை நினச்சாதான்டா எனக்கும் கஷ்டமாக இருக்குது. சில பேருக்கு இந்த மாதிரி தான் நிறைய வாந்தி வரும். அப்படியா? நான் உங்கள் வயிற்றில் இருக்கும்போதெல்லாம் உங்களுக்கு இப்படி தான் இருந்துச்சாமா? இல்லைடா, நீ என் வயிற்றில் இருக்கும்போது கூட எனக்கு இந்த மாதிரி வாந்தி வரல. ஆனால் ஜென்னியை வயிற்றில் வச்சுட்டு இருக்கும்போது தான் எனக்கு நிறைய வாந்தியே வந்துச்சு. ஓ மா, அப்போ எனக்கு கேர்ள் பேபி தானே பிறக்கும்? டே, அதை வச்சுலாம் நம்மளால் சொல்ல முடியாதுடா. சில பேருக்கு வாந்தி வரும், சில பேருக்கு வாந்தி வராது. அதை வச்சுலாம் வயிற்றில் எந்த குழந்தை இருக்குன்னு நம்மளால் சொல்ல முடியாதுடா தம்பி. அப்படியா? ஒயான், உனக்கு கேர்ள் பேபி வேணுமா பாய் பேபி வேணுமா? எனக்கு எதுவாக இருந்தாலுமே ஓகே தான் அத்தான். கடவுள் எது கொடுக்குறாரோ அதை நான் ஏற்றுப்பேன். அப்படி சொல்லுமா மருமகளே. பிறக்கிறதுக்கு முன்னாடி இந்த குழந்தை தான் பிறக்கணும், அந்த குழந்தை தான் பிறக்கணும் நம்மளே யோசிச்சுட்டு இருக்கக்கூடாது. எந்த குழந்தை பிறக்குதோ அதை நம்ம ஏற்றுக்கணும். அம்மாடி ஒயன், அம்மா அப்பா கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லிடலாமா? அது அத்தை, ஈவினிங் ஹாஸ்பிட்டல் போகிறோம்ல, அப்போ போய் ஒரு தடவை செக்கப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சொல்லிக்கலாமா? ஏம்மா, அவங்க நல்ல கைராசியான டாக்டரு, அவங்களே வந்து பார்த்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கடா. இருக்கட்டும் அத்தை, எதுக்கோ ஈவினிங் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்ததுக்கு அப்புறமேட்டு நான் அம்மா கிட்ட சொல்லிக்கிறேன் அத்தை. அதுவும் சரிதாம்மா. நாங்கள் ஈவினிங் ஹாஸ்பிட்டல் போயிட்டு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அப்படியே வர வழியில் அத்தை மாமா வீட்டுக்கு போய் இந்த விஷயத்த நேர்லேயே சொல்லிட்டு வந்துடுறோம். அதுவும் நல்லது தான். நேரில் சொன்னால் அவங்க இன்னும் சந்தோஷப்படுவாங்க. ஐயோ, பேசிகிட்டே இருந்ததில் மறந்துட்டேன் பாருங்கள். சந்தோஷமான விஷயம் வீட்டில் நடந்திருக்குன்னு கேசரி செஞ்சு வச்சுருந்தேன், போய் எடுத்துகிட்டு வந்துடுறேன் எல்லாருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அத்தை கிச்சனுக்கு போயிட்டு எல்லாருக்குமே கேசரி எடுத்துகிட்டு வந்துட்டு, இந்தாம்மா நீ தான் ஃபஸ்ட்டு சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு வாய் ஊட்டி விட்டுருந்துருப்பாங்க. ஸோ நீங்களும் சாப்பிட்றீங்க, மொத்த ஃபேமிலியுமே அவ்வளோ ஹாப்பியாக இருந்திருப்பீங்க. ஸோ இப்போ ஆஃப்டர் தட் ஈவினிங் ஆகி இருந்திருக்கும். உங்களை அந்த டாக்டர் வந்துட்டு அவங்க கிளினிக்கு கூப்பிட்டு இருந்திருப்பாங்க இல்லையா? ஸோ அதுக்காக தான் நீங்கள் வந்து கிளம்பிட்டு இருந்திருப்பீங்க. ஸோ 2 பேருமே கிளம்பி ரெடியாக இருக்கீங்க. போகலாமா ஒயான்? போகலாம் அத்தான் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு அப்படியே ஒரு மாதிரி இருந்திருக்கும். ஒயான், என்னாச்சு ஒயான்? வாமிட் வருதா ஒயான்? அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் குடுகுடுன்னு ஓடி போயிட்டு அந்த சிங்க் கிட்ட அப்படியே வாமிட் பண்ணுறீங்க. அவர் அப்படியே பின்னாடி ஓடி வந்து உங்கள் ஹெட்டை அப்படியே இப்படி இறுக்கமாக பிடிச்சிட்டு நீங்கள் வாமிட் பண்ணுறதுக்கு அப்படியே ஹெல்ப் பண்ணிட்டு இருந்திருப்பாரு. ஸோ நீங்களும் மொத்தமாக வாமிட் பண்ணிவிட்டு அப்படியே வாயெல்லாம் வந்துட்டு கழுவிட்டு நீங்கள் அப்படியே உங்கள் முந்தானியை வச்சு வாயை வந்துட்டு தொடச்சிட்ருக்கீங்க. என்ன தங்கம் இப்படி வாந்தி எடுக்கிற? இப்படி தான் 1 மாதமாக வாந்தி எடுத்துகிட்டு இருந்தியா? ஆமாம் அத்தா, ஒவ்வொரு தடவை வாமிட் பண்ணும்போதும் தலை அப்படியே பயங்கரமாக சுற்றும். சோ என் செல்லம் இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே அவரோட நெஞ்சில் அப்படியே சாய்ச்சிக்கிட்டு உங்கள் ஹெட்டை அப்படியே டேப் பண்ணி கொடுத்துட்டு, இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருந்திருக்கியாடி? ப்ரெக்னன்சி இவ்வளோ கஷ்டமாக இருக்குமா ஒயான்? தெரியுதா? நீங்கள் பாட்டுக்கு ஈஸியாக 5 குழந்தை பெற்றுக்கலான்னு சொன்னீங்களே, பார்த்தீங்களா? புரியுது ஒயான். ஆனால் நம்ம உடனே பெற்றுக்க வேண்டாம், கொஞ்சம் லேட்டாக பெற்றுக்கலாம், சரியா? நீங்கள் அப்படியே நிமிர்ந்து அவரை பார்க்குறீங்க. அப்போ கூட 2 குழந்தை போதும்னு வாயில் வரல, பார்த்தீங்களா? அப்படின்னு உங்களை அப்படியே கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே கீழே நீல் டவுன் பண்ணி உங்கள் பெல்லையை அப்படியே அவர் 2 கையாலுமே ஹோல்ட் பண்ணிவிட்டு, தங்கம் உள்ளே என்னம்மா பண்ணிகிட்ருக்கீங்க? தூங்கிட்டுருக்கீங்களா? நான் தான்டா டாடி பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி அவர் குழந்தை கூட கம்யூனிகேட் பண்ணிகிட்டு இருந்திருப்பாரு. நீங்கள் அப்படியே அதை ஸ்மைல் பண்ணி பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. மம்மி பார்த்தியா, ரொம்ப வாமிட் பண்ணுறாடா தங்கம். நம்ம டாக்டர்கிட்ட போயிட்டு மம்மிக்கு இந்த வாமிட் சென்சேஷன்லாம் கண்ட்ரோல் பண்ணிடலாம், ஓகே? அதுக்கப்புறம் நம்ம உங்கள் தாத்தா பாட்டியை போய் பார்க்கலாம், சரியாடா தங்கம்? என்ன தான் பண்ணிகிட்ருக்கீங்க? என் பிரின்சஸ்ட்ட பேசிகிட்டு இருக்கேன்டி அப்படின்ற மாதிரி உங்கள் ஸ்டொமக் அப்படியே கிஸ் பண்ணி இருந்திருப்பாரு. அதுக்குள்ளேயே வா, 1 மாதம் தானே ஆகுது அத்தான். இருந்தா என்ன, உள்ளே இருக்கிறது என் உயிரடி. நான் பேசினா அதுக்கு கேட்கும் இல்லடா தங்கம்? அவள் வெளியில் வர வரைக்கும் அவளுக்கு போர் அடிக்காத மாதிரி இந்த டாடி அவகிட்ட பேசிக்கிட்டே இருப்பேன். இந்த ஒரு குழந்தைக்கு மட்டும்தான் இப்படியா, இல்லை அடுத்து வர எல்லா குழந்தைக்கும் இப்படி தானா? அவர் அப்படியே உங்கள் ஹிப்பை பிடிச்சிட்டு அப்படியே மேலே நிமிந்து, யாருடி சொன்னா? என்னோட எல்லா குழந்தைங்கக்கிட்டையுமே நான் இப்படி தான் பேசுவேன். அப்போ நான் வேணாமா? என் செல்லக்குட்டி, நீ இல்லாமல் எப்படிடி? நீ இருந்தால் தானடி இத்தனை குழந்தைங்களையும் பெற்றுக்க முடியும்.
லவ் யூடி சொல்லும். லவ் யூ டூடா அத்தா. திரும்ப சொல்லு. லவ் யூ டூடா அத்தா. அப்படின்ற மாதிரி உங்கள் 2 பேரோட ஃபோர் ஹெட்டுமே அட்டாச் ஆகியிருக்கு. சரி, ஓகே, டைம் ஆச்சு, ஹாஸ்பிட்டல் போகலாமா? அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 2 பேருமே வந்துட்டு உங்கள் காரில் ஏறி அந்த ஹாஸ்பிட்டலுக்கு தான் போயிட்டுருக்கீங்க. டைம் வந்துட்டு ஒரு 6 o'clock இருக்கும். அந்த டாக்டர்கிட்ட ஆல்ரெடி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு தான் நீங்கள் வந்து போயிருந்திருப்பீங்க. ஸோ உள்ளே போனதுமே உங்களை அப்படியே அந்த ரூமில் கூட்டிகிட்டு போயிட்டு உங்களை படுக்க வச்சு அப்படியே அந்த வயிற்றெல்லாம் தொட்டு பார்த்து அவங்க வந்துட்டு டெஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஒரு வழியாக எல்லா டெஸ்ட்டுமே கம்ப்ளீட்டாக பண்ணிவிட்டு அந்த டாக்டர் தான் இப்போ உங்கள் 2 பேர்கிட்டையுமே பேசுகிறாங்க. எஸ் தயோங், கன்ஃபார்ம் தான், உங்கள் ஒய்ஃப் 5 weeks ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி உங்கள் 2 பேருக்குமே ஹாப்பியாக இருந்திருக்கும். டாக்டர், ரொம்ப வாமிட் பண்ணுறா, இதனால் ரொம்ப வீக் ஆகிடுவாள். அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஏதாவது மெடிசன் இருக்கா? தரேன் தயோங். நான் தர மெடிசன்லேயே வாமிட் சென்சேஷன் பாதி குறைஞ்சிரும். ஓ, அப்போ பாதி தான் குறையுமா? அடிக்கடி வாந்தி வராது, ஆனால் எப்பயாவது வரும். அது சில பேரோட ஜீனை பொறுத்து இருக்குது தயோங். சில பேருக்கு சுத்தமாக வாமிட்டே வராது, எந்த சிம்டம்ஸுமே இருக்காது, ஆனால் ப்ரெக்னெண்ட்டாக இருப்பாங்க. சில பேருக்கு நிறைய சிம்டம்ஸ் காட்டும், நிறைய வாமிட் பண்ணுவாங்க, அடிக்கடி மயக்கம் வரும், தலை சுத்தும், இந்த மாதிரி நிறைய சிம்டம்ஸ் இருக்கிறவங்களும் இருக்காங்க. நம்மளால் மெடிசன் கொடுத்து அதை ஓரளவு தான் கண்ட்ரோல் பண்ண முடியும் தயோங். ஓ, இதால் அவள் வீக் ஆகிட மாட்டாளா டாக்டர்? இல்லை தயோங், ஆரோக்கியமான ஃபுட் எடுத்துகிட்டு ப்ராப்பரான டயட் இருந்து நான் கொடுக்குற மெடிசன்ஸ்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணாலே அவங்க ஹெல்த்தியாக இருப்பாங்க தயோங். அண்ட் இன்னும் ஒரு 3 மாதத்துக்கு ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதிகமாக நடக்கக்கூடாது, வெயிட்டான ஆப்ஜெக்ட்ஸ் எதுவும் தூக்கக்கூடாது, அதிகமாக ட்ராவல் பண்ணக்கூடாது. வேலை எவ்வளோ வேணால் செய்யலாம், ஆனால் எந்த வேலை செஞ்சாலுமே கேர்ஃபுல்லாக செய்யணும். ஏன்னா இப்போ நீங்கள் ஒரு உயிர் இல்லை, உங்களுக்குள்ளே இன்னொரு உயிர் வளர்ந்துட்டுருக்கு. அதை எப்போவுமே நீங்கள் மறக்கக்கூடாது. ஷோர் டாக்டர், நான் அவளை கண்டிப்பாக கேர்ஃபுல்லாக பார்த்துப்பேன். அது மட்டும் பத்தாத தயோங். வேறு என்ன டாக்டர்? கொஞ்ச நாளைக்கு 2 பேரும் ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப்லேருந்து தள்ளி இருக்கிறது நல்லது. நீங்கள் 2 பேரும் அப்படியே ஒருத்தர் மூஞ்ச பார்த்துக்கிறீங்க. நீங்கள் அடல்ட்ஸ், நான் சொன்னால் கண்டிப்பாக புரியும். முதல் 5 மாதத்தில் ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்கணும். தயோங் அப்படியே டாக்டரே பார்க்குறாரு. முதல் 5 மாதம் மட்டும்தான் தயோங். ஓ, சரி டாக்டர். நீங்கள் அப்படியே தயோங்க பார்த்து ஸ்மைல் பண்ணுறீங்க. எதில் கேட்ட போடணுமோ அதில் கேட்ட போட்டாங்கடி அப்படின்ற மாதிரி தயோங்க தலையை சொரிஞ்சிட்டே உங்ககிட்ட வந்து சொல்லியிருந்திருப்பாரு. நீங்கள் அப்படியே அவரை பார்த்து ஸ்மைல் பண்ணுறீங்க. இந்தாங்க தயோங், இதில் நான் எழுதியிருக்கிற மெடிசன்ஸ் எல்லாத்தையுமே பக்காவாக ஃபாலோ பண்ணுங்க. பர்ஃபெக்டான டயட் இருங்க. நெக்ஸ்ட் மந்த் செக்கப்புக்கு கூட்டிகிட்டு வாங்க, பேபியோட ஹார்ட் பீட் எப்படி இருக்குன்னு செக் பண்ணிடலாம். ஷோர் டாக்டர், தேங்க்யூ ஸோ மச். வா வயான் அப்படின்ற மாதிரி உங்களை அப்படியே அழகாக கேரி பண்ணி அவர் அப்படியே கூட்டிகிட்டு போயிட்டு இருந்திருப்பாரு. ஸோ அதுக்கப்புறம் தயோங் போயிட்டு உங்களுக்கு தேவையான மெடிசன்ஸ் எல்லாத்தையுமே வாங்கிட்டு அப்படியே கார்கிட்ட போயிருந்திருப்பாரு. அத்தா, அம்மா அப்பா வீட்டுக்கு போயிடலாமா? ஓகே வயான், அதானே நம்ம பிளான் பண்ணியிருந்தோம். போகும்போது ஸ்வீட் வாங்கிட்டு போகலாமா? கண்டிப்பாடி செல்லும், நல்ல செய்தி சொல்ல போகிறோம். ஸ்வீட் இல்லாமல் எப்படி போகிறது? கண்டிப்பாக போகலாம், ஓகே பா அப்படின்னு சொல்லிட்டு போகும்போதே ஒரு ஸ்வீட் ஷாப்பில் ஸ்வீட்லாம் வாங்கிட்டு நீங்கள் அப்படியே உங்கள் வீட்டுக்கு தான் வந்துட்டு போயிட்டு இருந்திருப்பீங்க. இப்போ ஒரு வழியாக நீங்கள் உங்கள் வீட்டுக்குமே போயிட்டீங்க. அப்படியே உள்ளே வந்துட்டு போகிறீங்க. உங்கள் அப்பா அம்மாவுக்கு அப்படியே சர்ப்ரைசிங்காக இருந்திருக்கும். மாப்பிள்ள ஒயான் வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே வெல்கம் பண்ணிக்கிறாங்க. நீங்கள் அப்படியே உங்கள் அம்மாவை போயிட்டு ஹக் பண்ணிக்கிறீங்க. என்னடா சர்ப்ரைஸாக வீட்டுக்கு வந்திருக்கீங்க, வாங்க மாப்பிள்ள உட்காருங்க அப்படின்னு சொல்லி உங்கள் 2 பேருமே உட்கார வச்சு உள்ளே போயிட்டு தண்ணியெலாம் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருப்பாங்க. என்னம்மா சொல்லாமல் கொள்ளாமல் சர்ப்ரைஸ் கொடுக்குறீங்க, என்ன விஷயம்? ஆமாம்மாம்மா, சந்தோஷமான விஷயம் நடந்திருக்கு, அதான் நேரில் வந்து சொல்லிட்டு போகலான்னு சர்ப்ரைஸ் கொடுத்தோம். உங்கள் அம்மா அங்கேருந்து தண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கிட்டே சந்தோஷமான விஷயமா? ஏன் ஒயான், உனக்கு இன்டர்ன்ஷிப் முடிஞ்சிருச்சா? சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்களா? இல்லைம்மா, இந்த மாதத்தோடு தான் இன்டர்ன்ஷிப் முடியுது, அதுக்கப்புறம் தான் சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. அப்படியா? அப்போ வேறு என்ன சந்தோஷமான விஷயம்? நீங்கள் முதல்ல தண்ணியை கொடுங்க அத்தை, நாங்கள் குடிச்சிட்டு சொல்கிறோம். சரி அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் 2 பேருமே குடிக்கிறீங்க. சரி சொல்லுங்க, என்ன சந்தோஷமான விஷயம்? ஒயான், நான் சொல்லட்டுமா நீ சொல்கிறியா? நானே சொல்கிறேன் அத்தா. சரி சொல்லு. அப்பா அம்மா, நீங்கள் தாத்தா பாட்டி ஆக போகிறீங்க. அடடே, இதை விட சந்தோஷம் வேற என்னம்மா இருக்கு? ஒயன், நிஜமாலுமே வா? ஆமாம்மா, 5 வாரம் ஆகுதான்
இன்றைக்கி தான் டாக்டர்கிட்ட போய் செக்கப் பண்ணிட்டு வந்தோம். என் தங்கம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா அப்படியே உங்ககிட்ட வந்து உங்களை அப்படியே ஹக் பண்ணிவிட்டு உங்களை அப்படியே அவ்வளோ கிசஸ் கொடுத்துருந்துருப்பாங்க. இந்த சைடு உங்கள் அப்பா தேவங்களோட ஹேண்ட் அப்படியே ஹோல்ட் பண்ணிவிட்டு, வாழ்த்துக்கள் மாப்பிள்ள, நீங்களும் அப்பாவாகிட்டீங்க, என்னையும் தாத்தாவாகிட்டீங்க. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் வீட்டில் குழந்தையோட சிரிப்பு சத்தம் கேட்க போகுது. ஆமாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே அவ்வளோ ஹாப்பியாக இருந்திருக்கும். ஏன் மயக்கம் வாந்தி எதாவது வருதாடா? ஐயோ அம்மா, அதை ஏம்மா கேட்குறீங்க? நிறைய வருது. ஐயோ, அப்போ என்ன மாதிரியே தான் உனக்கும் போல இருக்கு. அப்படியா அத்தை, உங்களுக்கு அடிக்கடி வாந்தி வந்துச்சா? ஆமாம் மாப்பிள்ள, இவங்க அக்காவையும் இவ்வளோ வயிற்று வச்சுட்டு இருக்கும்போது கிட்டத்தட்ட 5 மாதத்துக்கிட்ட நான் வாந்தி எடுத்துகிட்டு இருந்தேன். 5 மாசமாவா? அம்மா நீ வேற ஏமா அதெல்லாம் சொல்லி அவருக்கு பயமுறுத்துற? அவரே ஆல்ரெடி பயந்து போயிருக்காரு. ஒயன் 5 மாசம்லாம் எப்படி? அதான் எல்லாத்தையுமே நம்ம டாக்டர்கிட்ட தெளிவாக கேட்டுட்டு வந்துட்டோம்ல. மெடிசின் தான் கொடுத்துருக்காங்கல்ல, கண்ட்ரோல் ஆகிடும் அத்தான், பயப்படாதீங்க. ஏதோ சொல்கிற அப்படின்ற மாதிரி அவரும் சொல்லியிருந்திருப்பாரு. ஸோ கொஞ்ச நேரம் உங்கள் வீட்டிலே இருந்து உங்கள் அப்பா அம்மா கிட்டலாம் நீங்கள் நிறைய பேசிகிட்டு இருந்திருப்பீங்க. உங்கள் அம்மா வந்துட்டு உங்களுக்கு நிறைய ப்ரெக்னென்சி டிப்ஸ்லாம் வந்துட்டு அப்படியே சொல்லி இருந்திருப்பாங்க. ஸோ எல்லாத்தையுமே கேட்டுட்டு உங்கள் அம்மா வீட்லேயே வந்துட்டு அன்றைக்கி நைட் டின்னர் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கிளம்பி வீட்டுக்கு வந்திருந்திருப்பீங்க. இப்போ நைட்டு நீங்கள் உங்கள் ரூமில் தான் பெட்டில் தான் உட்காந்துட்ருக்கீங்க. தேவங்க உங்களுக்கு பக்கத்தில் உட்காந்து உங்களுக்கு அப்படியே சாப்பாடை ஊட்டி விட்டுட்டு இருந்திருப்பாரு. ஒயான் ஆத்தர. அத்தான் போதும் அத்தான், நிறையவே ஊட்டிட்டீங்க அத்தான், இது வயிறா இல்லை என்னது? இப்போ உனக்கு மட்டும் நீ சாப்பிடக்கூடாதுரி, என்னோட பிள்ளைக்கும் சேர்த்து நீ சாப்பிடணும். ஐயோ, இருக்கிறது ஒரு ஸ்டொமக், நான் சாப்பிட்டாலே உங்கள் பிள்ளைக்கும் அது போய் சேரும் அத்தான். அப்போ 2 பேருக்கும் சேர்த்து தானடி நீ சாப்பிடணும். அதுக்குன்னு எவ்வளோ அத்தான் சாப்பிட முடியும்? இங்கே பாருங்கள், நான் எப்போவுமே 2 தோசைக்கு மேலே சாப்பிட மாட்டேன். ஆனால் இப்போ 3 தோசை சாப்பிட்ருக்கேன், அதுவும் நீங்கள் சொன்னீங்கன்றதுக்காக. ஆனால் நீங்கள் இப்போ எனக்கு 4வது தோசையை ஊட்டிக்கிட்டு இருக்கீங்க அத்தான். அதனால் என்ன, சாப்பிடு. வேண்டாம். சரி, ஹாஃப் மட்டும் சாப்பிடு, ஹாஃப் நான் சாப்பிட்றேன், ஓகே? எப்படியும் வாந்தி எடுத்தேன்னா எல்லாமே வெளியில் வந்துடும் அத்தான், அதுக்கு எதுக்கு கஷ்டப்பட்டு ஊட்டிகிட்ருக்கீங்க? பிச்சு போடுவேன் நீ வாந்தி எடுத்தினா. டேப்லெட் சாப்பிட்ணும், டேப்லெட் சாப்பிட்டா வாமிட்லாம் கண்ட்ரோல் ஆகிடும், ஓகே? வாமிட்லாம் பண்ணக்கூடாது. இப்படியே பேசிக்கிட்டே அவர் உங்களுக்கு அந்த ஹாஃப் தோசையுமே ஊட்டி விட்டுருந்துருப்பாரு. ஸோ அதுக்கப்புறம் இருக்கிற அந்த ஹாஃப் தோசையும் அவர் சாப்பிட்ருந்துருப்பாரு. ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு உங்களுக்கு வந்துட்டு டேப்லெட் கொடுக்குறாரு. நீங்கள் டேப்லெட் போட்டெலாம் முடிச்சுட்டு இப்போ அவர் தான் போட்டுட்டியா? இப்போ வாமிட் வருதா? ம் வராது, ஓகே? மனசில் நான் வாமிட் எடுக்கக்கூடாது, வாமிட் வரக்கூடாது அப்படின்னு நினச்சிக்கோ, வாமிட் வராது, ஓகே? சரி, நான் போய் இந்த பிளேட் எல்லாத்தையும் கீழே வச்சுட்டு வரேன். நானும் வரேன் அத்தா. நீ அடிக்கடி ஸ்டெப்ஸ் ஏறக்கூடாதுன்னு தாண்டி உனக்கு சாப்பாடை மேலே எடுத்துகிட்டு வந்தேன். அதுக்கு நீ கீழே வந்து சாப்பிட்ருக்கலாமே. நீ இங்கே உட்காரு, நான் போய் வச்சுட்டு வரேன், ஓகே? ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கீழே போயிட்டு அந்த தட்டெல்லாம் வச்சுட்டு இருந்திருப்பாரு. இப்போ உங்கள் அத்தை தான் தையவங்கிட்ட, டேய் மருமக ஃபுல்லாக சாப்பிட்டாளாடா? சாப்பிட்டாமா. டேப்லெட் போட்டாளா? டேப்லெட்லாம் கரெக்டாக போட்டாமா. வாந்தி எதுவும் வரல? இல்லை, இப்போதைக்கு வாந்தி எதுவும் வரல. அப்போ சரி. இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வாமிட் கண்ட்ரோல் ஆச்சுன்னா பரவாயில்ல. ஏன்னா வாந்தி எடுத்துக்கிட்டே இருந்தானா உடம்பும் இழைச்சி போயிடும், தெம்பும் இருக்காது உடம்புல. அம்மா என்னம்மா இப்படிலாம் பயமுறுத்துறீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, நான் சும்மா இயல்பாக இருக்கிறத சொன்னேன். டாக்டர் தான் டேப்லெட் கொடுத்துருக்காங்கல்ல, அதை போட போட ஒயனுக்கு சரியாயிடும். நான் தினமும் அவளுக்கு சத்தான சாப்பாடாக செஞ்சு தரேன். அவளுக்கு ஒன்றும் ஆகாது. நாம் இருக்கோம், நாம் அவளை நல்லா பார்த்துப்போம், சரியா? ஆனால் பாவம்மா, சாப்பிட முடியாமல் 3 தோசையை ஊட்டி விட்டுட்டேன். டேய் அப்படிலாம் பண்ணக்கூடாதுடா. ஏம்மா? இப்போ அவள் வயிற்றுல என்னோட குழந்தை இருக்குமா, அப்போ 2 பேருக்கும் சேர்த்து தானே அவள் சாப்பிட்டாகணும். தேயாங் அப்படி இல்லைடா, அவளுக்கு பசிக்கும் போது அவளுக்கு தேவையான சாப்பாடை சாப்பிட்டாலே போதும்டா, அதுவே அவளுக்கு போதுமானதாக இருக்கும். நீயே கொஞ்சம் யோசிச்சு பாரு, வயிற்றுல இப்போ 2 புள்ள இருந்துச்சுன்னா 3 பேர் சாப்பிட்ற சாப்பாட்டையும் அவள் சாப்பிட்ணுமா? அது முடியாதுமா, கஷ்டம்தான். தெரியுதுல்ல, அதே மாதிரி தான் அவளுக்கு எவ்வளோ தேவையோ அதை மட்டும் அவன் சாப்பிட்டாலே போதும், சரியா? சரிம்மா, இனிமேல் அவளுக்கு தேவையான சாப்பாடை மட்டும் நான் தரேன், சரியா? சரிடா, அவளை நல்லா பார்த்துக்கோ, நல்லா தூங்க வை. இடையில வாந்தி எடுத்தானா கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோடா, சரியா? ஏதாவதுனா என்னை வந்து கூப்பிடு. சரி மம்மி,
சரி மேலே என் பொண்டாட்டி தனியாக இருக்கா, நான் வச்சுட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளேட்டை போய் வச்சுட்டு அவர் வந்துட்டு அப்படியே மாடிக்கு தான் வந்திருந்திருப்பார். நீங்கள் வந்து இப்போது மேலே வந்துட்டு ஒரு ஓவர் சைஸ் டிஷர்ட் போட்டிருக்கீங்க, கீழே வந்துட்டு ஒரு பைஜாமா போட்டிருந்துருப்பீங்க. ஸோ இப்போ 2 பேருமே அந்த பெட்டில் தான் படுத்திருக்கீங்க. தயாங் அப்படியே உங்கள் பக்கத்தில் வந்து படுத்துட்டு உங்களை அப்படியே டைட்டராக ஹக் பண்ணி அவரோட ஃபேஸை எடுத்து அப்படியே உங்கள் நெக்கு கிட்ட பரி பண்ணிவிட்டு அதை அப்படியே ஸ்மெல் பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் அப்படியே அவரை இன்னும் டைட்டராக ஹக் பண்ணி அவரோட ஹெட்டை அப்படியே நீங்கள் டேப் பண்ணி கொடுத்துட்டே, என்னாச்சு அத்தா, ஏன் இப்படி ஒரு வார்மான ஹக்கு? வேறு எதுவும் பண்ண முடியாது, அட்லீஸ்ட் ஹக்காவது பண்ணிக்கிறேனே. டாக்டர் சொன்னது சொல்கிறீங்களா? அது ஏண்டி அப்படி இருந்தால் ஏதாவது ப்ராப்ளம் வருமா என்ன? என்ன தான் பேசுகிறீங்க, நீங்களே ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணி பாருங்க, உங்களுக்கே புரியும். வயிற்றில் குழந்தை இருக்கு அத்தான். புரியுது புரியுது, தப்பு தான், அது வளர்கிற வரைக்கும் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். புரியுது, அவ்வளோதான். ஏன் இத்தனை மாதம் பண்ணது பத்தலையா? அதோட ரிசல்ட் தானே இப்போ என் வயிற்றுக்குள்ளே இருக்குது. நான் பண்ண ஸ்பீடுக்கு மேபி ட்வின்ஸாக கூட இருக்கலாம் அப்படின்ற மாதிரி உங்கள் மூக்கு கிட்டே வந்துட்டு அப்படியே செட்யூசிங்காக உங்களை பார்த்து சொல்லி இருந்திருப்பாரு. அப்படின்ற மாதிரி உங்கள் நெக்கு கிட்டே வந்து அப்படியே கிஸ் பண்ணி அப்படியே கிச்சு கிச்சு மூட்டி இருந்திருப்பாரு. போதும் அத்தா. அவர் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வலிக்கிக்கிட்டே கீழே போயிட்டு அப்படியே உங்கள் ஸ்டொமக் கிட்டே வந்திருந்திருப்பாரு. உங்கள் ஷர்ட்டை அப்படியே உங்கள் செஸ்ட் வரைக்கும் அப்படியே மேலே தூக்கிட்டு அங்கே அப்படியே அவரோட ஃபேஸை வச்சுட்டு, என் தங்க புள்ளையாம், என் சமத்து புள்ளையாம், அம்மா மம்மம் தந்தாளா, சாப்பிட்டீங்களா, பாப்பாவுக்கு தொப்பை ஃபுல்லாகிடுச்சா? ஹலோ, தொப்பை ஃபுல்லாகிடுச்சான்னு என்கிட்ட கேளுங்க. உனக்கு ஃபுல்லாகிடுச்சுன்னு தான் எனக்கு தெரியுமே, நான் பாப்பா கிட்டே கேட்டுட்ருக்கேன். ஐயோடா, பாப்பா பதில் சொன்னாலா? சொல்லிட்டாளே. என்ன சொன்னா? தொப்பை ஃபுல்லாகிடுச்சு டாடி, மம்மம் டேஸ்ட்டாக இருந்துச்சுன்னு சொன்னான். ஏன் தான் இப்படி பண்ணுறீங்க நீங்கள்? அப்படின்ற மாதிரி உங்கள் ஸ்டொமக் ஃபுல்லாக கிஸ் கொடுத்துட்டே இருந்திருப்பாரு. நீங்கள் அப்படியே அவரோட ஹெட்டை பிடிச்சிட்டே அப்படியே அவரை பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டே, அத்தா, ஒரு மாதத்துலேயே பாப்பாவை இவ்வளோ கொஞ்சுறீங்களே, பாப்பா வெளியில் வந்துட்டா என்ன பண்ணுவீங்க? ஃபுல் டைம் அவளுக்கு மட்டும்தான் என் கண்ணுக்குள்ளே வச்சு பார்த்துப்பேன். அப்போ அம்மா நான் எங்கே போயிடுவேன் அவளை பார்த்துக்காம? தள்ளுங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவரை பிடிச்சி தள்ளிட்டு உங்கள் ட்ரெஸ் அப்படியே கீழே இழுத்து விட்டுட்டு நீங்கள் அப்படியே இந்த சைடு திரும்பி படுத்துக்கிட்டீங்க. பொறுமையாக படுடி, ஏன்டி இப்படி பண்ணுற? போறடி, போங்க, என்கிட்ட பேசாதீங்க, எனக்கு தூக்கம் வருது, நான் தூங்க போகிறேன். ஓய் பொண்டாட்டி, என்ன ஏன்டி இவ்வளோ சுடுன்னு பேசுகிற? ஓ, இந்த ப்ரெக்னன்சி மூட் ஸ்விங்ஸ்னு சொல்லுவாங்களே, அது இதானா? ஆமாம், வச்சுக்கோங்க, போங்க. பரவாயில்லடி, இங்கே பாருடி அத்தானே அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ஷோல்டர் அப்படியே பிடிச்சி இந்த பக்கம் அப்படியே திருப்பிட்டு உங்களை அப்படியே ஹிப்பை பிடிச்சி கிட்டே இழுத்துருந்துருப்பாரு. பரவாயில்லடி தங்கம், என்கிட்ட தானே கோவப்படுற, உனக்கு எல்லா உரிமையும் இருக்குது என்கிட்ட கோவப்படுறதுக்கு. ஆனால் ஏன் கோவப்படுறேன்னு ஒரு ரீசன் மட்டும் சொல்லிவிடு ப்ளீஸ். குழந்தை வயிற்றுக்குள்ளே வந்த ஒரு மாதத்துல எனக்கு எல்லாம் புரிஞ்சிருச்சு. அப்போ 10 மாதத்துக்கு அப்புறம் குழந்தை வெளில வந்ததுக்கப்புறம் இந்த செல்லம், தங்கம், பொண்டாட்டி எல்லாமே அவ்வளோதான் தெரிஞ்சு போச்சு. ஓய் ஆமாம், எனக்கு தெரிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் என்ன டேக் கேர் பண்ண யாருமே இருக்க மாட்டாங்க, எல்லாருமே பாப்பாவை மட்டும்தான் கண்டுக்க போகிறீங்க, என்னை அப்படியே விட போகிறீங்க, தெரிஞ்சு போச்சு. ஓய் ஓய் ஓய், நீங்களும் உங்கள் ஃபுல் டைமையும் பாப்பாவுக்கு மட்டும்தான் கொடுப்பேன்னு சொல்லிட்டீங்க. வீட்டில் இருக்கிற எல்லாருமே பாப்பாவை மட்டும்தான் பார்ப்பாங்க, பார்த்ததுக்கு எங்கள் வீட்டில் இருந்தும் வேற வந்து பார்த்துப்பாங்க, எல்லாரும் என்ன மறந்துடுவீங்கல்ல. என்னடி பேசிகிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி உங்கள் சீக்ஸை பிடிச்சி அப்படியே உங்கள் லிப்ஸில் ஒரு கிஸ் வச்சுருந்துருப்பாரு. அப்போ தான் நீங்கள் வாயவே மூடி இருந்திருப்பீங்க. நான் உன்னை மறந்துடுவேனா? சொல்லுடி, அத்தா உன்னை மறந்துடுவேனா? அதான் சொன்னீங்களே ஃபுல் டைமும் பாப்பாவுக்கு மட்டும்தானே. ஏய், நான் பாப்பான்னு சொன்னது உன்னையும் சேர்த்து தாண்டி. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க, நீ இல்லாமல் பாப்பா இருப்பாளா, இல்லை பாப்பா இல்லாமல் தான் நீ இருப்பியா? அப்போ ஃபுல் டைமும் பாப்பாவுக்கு மட்டும்தானா? அதில் நீயும் தானே இருக்க வயன்.
நல்லா சமாளிக்கிறீங்க அத்தா, சூப்பராக சமாளிக்கிறீங்க. என் கோவக்கார பொண்டாட்டியே, லவ் யூடி. அப்படின்ற மாதிரி உங்கள் சீக்ஸில் கிஸ் பண்ணியிருப்பாரு. அப்போது உங்கள் ஃபேஸு உருன்னே தான் இருக்குது. அப்படின்ற மாதிரி சின்னில் கிஸ் பண்ணுறாரு, இந்த சீக்ஸில் கிஸ் பண்ணுறாரு. இப்படின்ற மாதிரி உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக கிஸ் பண்ணிவிட்டு உங்கள் நெக்லையும் கிஸ் பண்ணியிருந்திருப்பாரு. அப்போவுமே நீங்கள் வந்துட்டு உருன்னே தான் இருந்திருப்பீங்க. இதுக்கப்புறம் கிஸ் கொடுக்கறதுக்கு வேறு இடமே இல்லை, ஒரு இடம் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் கண் அப்படியே உங்கள் கழுத்துக்கு கீழே அப்படியே போகுது. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. அவர் அப்படியே அவரோட கையை உங்கள் ஷர்ட்டில் அப்படியே விட்டுட்டு அதை அப்படியே இப்படி பிடிச்சி கீழே இழுத்துருந்துருப்பாரு. அத்தா என்ன பண்ணுறீங்க, விடுங்க. விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி உங்கள் 2 செஸ்ட்லேயுமே கிஸ் பண்ணி இருந்திருப்பாரா. நீங்கள் அப்படியே அத்தா விடுங்க. என்ன ஆகுது பொண்டாட்டி அப்படின்ற மாதிரி திரும்ப கிஸ் பண்ணுறாரு. நீங்கள் அப்படியே வேண்டாம் அத்தா நகருங்க. அவர் அப்படியே அவரோட ஃபேஸை உங்கள் செஸ்ட்லேருந்து அப்படியே உங்கள் கழுத்துலேருந்து அப்படியே உங்கள் ஃபேஸ் கிட்டே வந்துட்டு உங்கள் கண் அப்படியே பார்த்துட்டு மூடாயிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே அப்படியே ஸ்மைல் பண்ணி இருந்திருப்பீங்க. அத்தா நாளைக்கு இன்டர்ன்ஷிப் போகணும் தானே? வேண்டாம் அத்தா, ஆனால் இந்த மாதத்தோட முடியுது அத்தா. தெரியும் வயான், நாளைக்கு ஒரு நாள் போக வேண்டாம். ஆனால் அத்தா இன்னும் கொஞ்ச நாள் தான் அத்தா, இன்டர்ன்ஷிப் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் எனக்கு சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க அத்தா. அதுக்கப்புறம் நம்ம நினச்ச மாதிரி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம்ல. வயான் என்ன பேசுகிற நீ? இந்த மாதிரி டைமில் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறது நல்ல யோசனை நீ நினைக்கிறியா? ஏன் அத்தா அப்படி சொல்கிறீங்க? வயான், டாக்டர் சொன்னது கேட்டல, நீ அதிகமாக வேலை செய்யக்கூடாது, அதிகமாக நடக்கக்கூடாது, ட்ராவல் பண்ணக்கூடாது. 3 மாதம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் வயான். இப்போ நீ மட்டும் இல்லை வயான், உன் வயிற்றுக்குள்ளே குழந்தை இருக்குது. அதை பற்றி யோசிச்சு பாரு வயான். அத்தா அதுக்காக என்னை வீட்டிலே இருக்க சொல்கிறீங்களா? இல்லை தங்கம், நான் அப்படி சொல்லலை. ப்ரெக்னென்சிக்கு அப்புறம் நான் ஸ்டார்ட் பண்ணி தரவா? நீங்கள் அப்படியே எழுந்திரிச்சு உட்காடுறீங்க. தேவங்க அப்படியே எழுந்திரிச்சிட்டு உங்கள் சீக்ஸ் அப்படியே பிடிச்சி அவரை பார்க்க வைக்கிறாரு. என்னாச்சு வயான், உனக்கு இது ஓகே இல்லையா? அத்தா நம்ம மேலே நம்ம நம்பிக்கை வச்சாலே போதும் அத்தா, எல்லாமே நல்லபடியாக நடக்கும். இந்த ப்ரெக்னென்சிக்கு பயந்து நான் வீட்டிலே உட்காந்துருந்தேன்னா இந்த 10 மாதமும் எனக்கு வேஸ்ட்டு தானே அத்தா. அதை பற்றி யோசிச்சு பார்த்தீங்களா? ஏன் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற யாருமே வேலைக்கு போனது இல்லையா? ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற எந்த என்டர்ப்ரெனியர்ஸுமே அவங்க பிஸ்னஸை ரன் பண்ணதில்லையா? நம்மளோட கோலை நம்ம அச்சீவ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு ப்ரெக்னென்சி ஒரு ரீசனாக இருக்கக்கூடாது அத்தா. பிறக்க போகிற நம்ம குழந்தைக்காக சொல்கிறேன். அவளோட அம்மா ஒரு என்டர்ப்ரெனியராக இருந்தா அது அவளுக்கு எவ்வளோ பெரிய பெருமை அத்தா. யோசிச்சு பாருங்க அத்தா, உங்களுக்கே ஒரு நல்ல வழி கிடைக்கும். வயான், நீ சொல்கிறது எல்லாமே சரிதான். ஆனால் எனக்கு நீயும் நம்ம குழந்தையும் மட்டும்தான் முக்கியம். இந்த பணம், காசு, பேரு, புகழ் இது எல்லாமே எனக்கு செகண்டரி தான். நீ சொன்ன மாதிரி நான் உனக்கு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி கொடுத்தேன்னா அதுக்கப்புறம் நீ பிஸி ஆகிடுவ. நிறைய வேலை இருக்கும், நிறைய இடத்துக்கு போக வேண்டியிருக்கும். மேக்கப் போடுறதுனா ஒன்றும் ஈஸி கிடையாது வயான். ஒவ்வொரு மேக்கப்பையும் நீ நின்றுக்கிட்டே போடணும். ப்ரெக்னன்சி டைமில் இதெல்லாம் நான் தேவையான்னு யோசிக்கிறேன் வயான். அப்படின்ற மாதிரி உங்கள் சீக்ஸில் கையை வச்சுட்டே ரொம்ப பாசமாக அதை சொல்லியிருந்திருப்பாரா. நீங்கள் அப்படியே உங்கள் சீக்ஸில் இருக்கிற அவரோட கையை ஹோல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் என் மேலேயும் குழந்தை மேலேயும் அளவு கடந்த பாசம் வச்சுருக்கீங்க அத்தா. உங்களை மாதிரி ஒரு புருஷனும் உங்களை மாதிரி ஒரு அப்பாவும் கிடைக்கிறதுக்கு நாங்கள் 2 பேருமே கொடுத்து வச்சுருக்கணும். அந்த பாசத்தில் தான் நீங்கள் எனக்காக இது எல்லாத்தையுமே சொல்கிறீங்க. எனக்கு அது நல்லாவே புரியுது அத்தா. ஆனால் நான் ஒன்று மட்டும்தான் அத்தா சொல்கிறேன். என்னோடய ப்ரெக்னென்சிக்கு நீங்கள் ஏதாவது gift கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா அது என்னோடய இந்த பார்லர் பிஸ்னஸாக மட்டும்தான் இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா உண்மையாக நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் அத்தா. அப்படின்ற மாதிரி நீங்கள் அவ்வளோ லவ்லி ஃபேஸை வச்சுட்டு சொல்கிறீங்களா. ஸோ அதை பார்க்கும்போது தெயாங்க்கும் அதுக்கு நோன்னு எப்படி சொல்ல மனசு வரும். ஸோ அவர் அப்படியே உங்ககிட்ட க்ளோஸராக வந்து உக்காந்துட்டு, இதுதான் உன்னோட விஷனா? என் பொண்டாடியோட விஷயம் நிறைவேற்றி வைக்கிறது தான் இந்த புருஷனோட கடமை. பட் இப்போ முடியாது, இன்னும் 2 மாதம் கழிச்சு. ஏன் 2 மாதம் கழிச்சு? பிகாஸ் அப்போ தான் உனக்கு கரெக்டாக 3 மாதம் கம்ப்ளீட் ஆகியிருக்கும் வயான்.
டாக்டர் சொன்னதை கேட்டல, 3 மாதத்துக்கு எந்த வேலையும் நீ ஹெவியாக செய்யக்கூடாது. கம்ப்ளீட் ரெஸ்ட்டில் இருக்கணும். அதனால் உன்னோட 3rd மந்த் கம்ப்ளீட் ஆனதும் நம்ம பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே? ஐ லவ் யூ அத்தா அப்படின்னு சொல்லி நீங்கள் போய் அப்படியே அவரை ஹக் பண்ணிக்கிட்டீங்க. அவரும் ரிட்டன் பேக் ஹக் பண்ணி லவ் யூ டூ டி பொண்டாட்டி அப்படின்ற மாதிரி கிஸ் பண்ணி இருந்திருப்பார். ஸோ அவர் சொன்ன மாதிரியே அந்த 2 மந்த்ஸும் கம்ப்ளீட் ஆகி இருந்திருக்கும். இந்த 2 மந்த்ஸ் ஃபுல்லாக உங்களை அவ்வளோ டேக் கேர் பண்ணி இருந்திருப்பார். அண்ட் டெய்லியுமே உங்ககிட்ட எந்த அளவு பேசுகிறாரோ அதே அளவுக்கு அவர் உங்கள் ஸ்டொமக் கிட்ட போயிட்டு உங்கள் பேபி கூடயுமே அப்படியே கான்வர்சேஷன் பண்ணிகிட்டு இருந்திருப்பார். ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் ஒரு 5 to 10 டைம்ஸ் ஆச்சும் உங்கள் பெல்லி கிட்ட போயிட்டு பாப்பா கிட்ட பேசாமல் போக மாட்டார். அது அவருக்கு ஒரு ஹேபிட்டாகவே மாறிடுச்சு. சாப்பிடும்போது, தூங்கும்போது, குளிக்கும்போதுன்னு சொல்லி எப்போவுமே அவரோட ஃபேஸ் வந்துட்டு உங்கள் ஸ்டொமக்கில் தான் இருக்கும். பாப்பா கிட்ட வந்துட்டு ஒரு கிஸ் பண்ணிவிட்டு பேசாமல் அவர் ஆஃபீஸ் கிளம்பி போகவே மாட்டார். ஸோ இப்படியே ஒரு வழியாக அந்த 3 மந்த்ஸுமே கம்ப்ளீட் ஆகி இருந்திருக்கும். அண்ட் உங்களோட இன்டர்ன்ஷிப்பையுமே நீங்கள் நல்லபடியாக முடிச்சிருந்திருப்பீங்க. உங்களுக்கு அதுக்கான சர்டிஃபிகேட்டுமே கிடச்சிருந்துருக்கும். தேயாங் வந்துட்டு இந்த 3 மந்த்ஸ் கேப்பில் உங்களோட பார்லர் வந்துட்டு பில் பண்ணுறதுக்கான ப்ராசஸில் வந்து இறங்கி இருந்திருப்பார். அண்ட் இந்த 3 மந்த்ஸ் கம்ப்ளீட் ஆகும்போது அவர் கம்ப்ளீட்டடாக அதை வந்துட்டு முடிச்சு இருந்திருப்பார். ஸோ இப்போ ஒரு ஃபைன் டே, நாளைக்கு வந்துட்டு உங்களுக்கு பர்த்டே. ஸோ இன்றைக்கி நைட்டு 12 o'clockலாம் நீங்கள் நல்லா அசந்து படுத்து தூங்கிட்டு இருந்திருப்பீங்க. கரெக்டாக டைம் 12 o'clock ஆனதுமே தேயாங் அப்படியே உங்கள் கிட்டே வந்துட்டு ஹாய் செல்லக்குட்டி. நீங்கள் அப்படியே மைல்டாக முழிச்சு பார்க்குறீங்க. என்னாச்சு அத்தா, ஏன் இந்த டைம் எழுப்புறீங்க? ஹாப்பி பர்த்டே டி மை பொண்டாட்டி அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் அப்படியே இன்னைக்கு என்னோட பர்த்டே அப்படின்ற மாதிரி நீங்கள் அப்படியே அவரை போய் அப்படியே ஹக் பண்ணிக்கிட்டீங்க. இந்த பர்த்டேல உனக்கு 2 gift இருக்கோ? ஏன் 2 கிஃப்டா? என்னது? ஒன்று உன் வயிற்றுக்குள்ளே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஸ்டொமக் அப்படியே டச் பண்ணுறாரு. நீங்கள் அப்படியே அதை பார்த்துட்டு இன்னொன்று நாளைக்கு தெரியும். நாளைக்கா? நாளைக்கு ஒரு முக்கியமான இடத்துக்கு நம்ம எல்லாருமே போக போகிறோம். எல்லாருமே வா? மொத்த ஃபேமிலியுமே போக போகிறோம். உன்னோட அப்பா அம்மாவும் வருவாங்க, ரியா, ஜிமின் எல்லாருமே வருவாங்க. எல்லாருமே வா? எதாவது பர்த்டே பார்ட்டியா? ஹால் எதாவது அரேஞ்ச் பண்ணியிருக்கீங்களா என்ன? அதை நீ வந்து பாரு. இப்போ இதை பற்றி யோசிக்காமல் தூங்கு. குட் நைட் இச்சலாம், பா படு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே உங்களை திரும்பவும் அவரோட செஸ்ட் மேலே அப்படியே போட்டுட்டு உங்களை அப்படியே தூங்க வச்சுருந்துருப்பார். ஸோ நீங்கள் அப்படியே தூங்கி இருந்திருப்பீங்க. இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் ஏந்திரிச்சிட்டு குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு, அத்தா சொல்லுங்கள் அத்தா, எங்கே போக போகிறோம்? எதுவுமே சொல்ல மாட்றீங்க. இப்படி கேட்டுகிட்டே இருக்காதடி, எனக்கு ஒன்று பார்க்க பாவமாக இருக்குடி அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு ட்ரெஸ்ஸை மாட்டிகிட்டே அப்படியே பேசிகிட்டு இருந்திருப்பார். அத்தா ப்ளீஸ் எனக்கு சஸ்பென்ஸ் வைக்காதீங்க, என்னால் சஸ்பென்ஸ்லாம் தாங்க முடியாது, தயவு செஞ்சு ஓப்பனாக சொல்லிடுங்களேன். ஏதாவது பர்த்டே பார்ட்டியா? அதை அரேஞ்ச் பண்ணியிருக்கீங்களா? அங்கே தான் போக போகிறோமா? அப்படியே வச்சுக்கோ. இதுக்கு மேலே அத்தாங்கிட்ட எதுவும் கேட்காத ப்ளீஸ் டீச்சர்லாம். என் தங்கம் இல்லை, அத்தான் கிளம்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு வழியாக கிளம்பி முடிச்சிருந்துருப்பார். ஸோ இப்போ மொத்த ஃபேமிலியுமே காரில் தூக்கி போட்டுட்டு அவர் எல்லாரையுமே கூட்டிகிட்டு போயிட்டுருக்காரு. பட் அங்கே இருக்கிற எல்லாருக்குமே தெரியும் அவர் எங்கே கூட்டிகிட்டு போயிட்டுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு மட்டும்தான் இந்த சஸ்பென்ஸ், மற்ற எல்லாருக்கிட்டேயுமே அவர் உண்மையை வந்து சொல்லி இருந்திருப்பார். ஸோ இப்போ ஒரு வழியாக அந்த இடமும் வந்திருந்திருக்கும். ஸோ வந்ததுமே அவர் ஜென்னியை விட்டு உங்கள் கண்ணை வந்துட்டு ஹோல்ட் பண்ண சொல்லிட்டாரு. ஜென்னி என்ன பண்ணுறடா? இருங்க அண்ணி, சர்ப்ரைஸாக தானே இருக்கணும், அதை எப்படி நாங்கள் ரிவீல் பண்ணுவோம் அவ்வளோ ஈஸியாக? அதனால் ஹோல்ட் பண்ணியே இருக்கட்டும் கண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஹோல்ட் பண்ணிகிட்ருக்கா. அத்தா என்ன அத்தா இதெல்லாம்? கொஞ்சம் நேரம் தங்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே மெதுவாக அந்த கார்லேருந்து இறக்கி 2 பேரும் கையை பிடிச்சி அப்படியே கூட்டிகிட்டு போயிட்டு இருந்திருப்பாங்க. அங்கே ஆல்ரெடி உங்கள் அம்மா, அப்பா, ஜிமின், ரியா எல்லாருமே அங்கே தான் இருக்காங்க. ஹோயான் ரெடியாரு, உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் இப்போ உங்களுக்கு பின்னாடி வந்து நின்றுட்டு, இதை பார்த்ததும் கண்டிப்பாக நீ ஷாக் ஆக போகிற. என்ன அத்தா இவ்வளோ சஸ்பென்ஸ் கொடுக்குறீங்க? ஜஸ்ட் 2 seconds தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உங்கள் கண்ணில் இருக்கிற அந்த ஃபோல்டை அப்படியே கலட்டிட்டு, திஸ் இஸ் யுவர் பர்த்டே கிஃப்ட் ஹோயான் அப்படின்ற மாதிரி அப்படியே காட்டி இருந்திருப்பாரு. நீங்கள் அப்படியே மைல்டாக உங்கள் கண்ணை ஓப்பன் பண்ணி நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. பார்த்தா உங்களோட பியூட்டி பார்லர் தான் அது. அந்த பார்லரோட நேம் கிம் ஹோயான்
பியூட்டி பஸ் அப்படின்னு எலகண்ட்டாக எழுதியிருக்கு. பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது, பார்லர் பெருசாக. ஸோ நீங்கள் அதை அப்படியே பார்த்துட்டு உங்களுக்கு அப்படியே ஆட்டோமேட்டிக்காக கண்ணிலேருந்து பொல 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 பொலன்னு தண்ணி வந்துருந்துருக்கும். அப்படின்ற மாதிரி நீங்கள் அப்படியே தேவங்க பார்க்குறீங்க. என்னோட பர்த்டே கிஃப்ட் பிடிச்சிருந்ததா? அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அழுதுகிட்டே போய் தேவங்க அப்படியே ஹக் பண்ணிக்கிட்டீங்க. ஸோ அவரும் உங்களை ரிட்டர்ன் பேக் ஹக் பண்ணி இருந்திருப்பார். நீங்கள் அப்படியே அவரை கட்டி பிடிச்சிட்டு கதறி கதறி அழுறீங்க. உங்களுக்கு என்னாச்சுன்னு தெரியல. அதை பார்த்ததும் உங்களுக்கு அப்படியே ரொம்ப எமோஷ்னலாக ஆகியிருந்திருக்கும். ஸோ அந்த மொத்த எமோஷன்ஸையுமே அவரோட நெஞ்சில் சாஞ்சிட்டு நீங்கள் அப்படியே அழுது கொட்டி தீர்த்து இருந்திருப்பீங்க. லிட்ரலி நீங்கள் அலறதை பார்த்துட்டு அங்கே இருக்கிறவங்க அம்மா, அப்பா, அத்தை, மாமா எல்லாருக்குமே கண்ணு கலங்கி இருந்திருக்கும். தேயாங் உண்மையாலுமே ரொம்ப எமோஷ்னலாக ஆகியிருந்திருப்பார். அவருக்கு அப்படியே கண்ணில் இருந்த டியர்ஸ் அப்படியே ஃபார்ம் ஆகியிருந்திருக்கும். பட் அழக்கூடாது அப்படின்றதுக்காக லைட்டாக அவரோட கையை வச்சு அப்படியே அதை வைப் பண்ணியிருந்திருப்பார். ஸோ அப்படியே உங்கள் சீக்ஸை பிடிச்சி நிமித்தி அவரை பார்க்க வச்சுட்டு, என்ன செல்லும் பர்த்டே அதுவுமா அழுதுகிட்டு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கண்ணில் இருக்கிற டியர்ஸ் எல்லாத்தையுமே அப்படியே தொடச்சி விட்டுட்டு இருந்திருப்பாரு. அழாமல் இருக்க முடியல அத்தான். இதை பார்க்கும்போது ரொம்ப எமோஷ்னலாக இருக்குது. நீங்கள் இது இவ்வளோ சீரியஸாக எடுத்துக்கிட்டு எனக்காக செய்வீங்கன்னு நான் எதிர்பார்க்கல அத்தான். உண்மையாக நான் இதை எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை அத்தான். இதை விட ஒரு பெஸ்ட் பர்த்டே கிஃப்ட் எனக்கு இது உலகத்தில் எதுவுமே கிடையாது அத்தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அழுதுட்ருக்கீங்க. தேயாங்கு லிட்ரலி அவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும். அழாதடி, நல்ல நாள் அதுவுமா அழாத. இது எல்லாமே நான் உனக்காக தான் பண்ணியிருக்கேன் வாயான். நீ சந்தோஷமாக இருக்கணுன்றதுக்காக, உன்னோட வாழ்க்கையில் நீ நெக்ஸ்ட் ஸ்டேஜ் போகணுன்றதுக்காக, அண்ட் பிறக்க போகிற நம்ம குழந்தைக்காகவும் தான். நீ ஆசைப்பட்ட மாதிரியே நம்ம குழந்தை உன்னை நினச்சி ரொம்ப பெருமைப்படுவா. சரி, போய் ஓப்பன் செரமனி பண்ணலாமா? கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே கூட்டிகிட்டு போயிருந்திருப்பாரு. ஸோ அந்த ஷாப் கிட்டே போனதுமே அங்கே 4 கேர்ள்ஸ் வந்துட்டு அப்படியே ஸ்டைலிஷாக நின்றுட்டு, குட் மார்னிங் மேம், ஹாப்பி பர்த்டே டு யூ அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் அப்படியே அவங்கள பார்த்துட்டு தேயாங் கிட்ட, யார் அத்தான்? உன்னோட எம்ப்ளாயீஸ் வாயான் அப்படின்னு நீங்கள் அப்படியே அவங்கள பார்க்குறீங்க. உன்னோட பார்லரில் உன் கூட ஒர்க் பண்ண போகிறவங்க. அண்ட் தே ஆல் ஆர் ட்ரெயின்டு பியூட்டிஷனிஸ்ட். உனக்காக பார்த்து பார்த்து அவங்க எல்லாரையும் செலக்ட் பண்ணியிருக்கேன். ரியலி ஸோ லவ்லி அத்தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திரும்பவும் அவரை அப்படியே ஹக் பண்ணுறீங்க. மடி, நல்ல நேரம் போயிட போதுமா, சீக்கிரம் அந்த ரிப்பனை கட் பண்ணி உன் கையால் திறந்து வை. ஆமாம் வாயான், இந்த சிஸ்டர் அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட சிஸ்டர் கொடுத்துருந்துருப்பாங்க. ஸோ நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக அந்த ரிப்பனை அப்படியே கட் பண்ணி இருந்திருப்பீங்க. ஸோ நிற்கிற எல்லாருமே அப்படியே கிளாப் பண்ணி இருந்திருப்பாங்க. சக்ஸஸ்ஃபுல்லாக உங்களோட ஷாப்பை வந்துட்டு ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ உங்களை அப்படியே வலது காலை வச்சு உள்ளே வர சொல்கிறாங்க. ஸோ நீங்களும் அப்படியே உள்ளே போயிருந்திருப்பீங்க. ஸோ உள்ளே போனால் அங்கே இன்னொரு சர்ப்ரைஸ், உங்களுக்காக பர்த்டே கேக் வந்துட்டு அங்கே ரெடியாக இருக்குது. ஸோ தேயாங் தான் அதை செட் பண்ணி இருந்திருப்பாரு. வா வயான், பர்த்டே அன்னைக்கு கேக் வெட்டலன்னா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஸ்மைல் பண்ணிவிட்டு எல்லாருமே இப்போ அந்த கேக் வெட்டுற இடத்துல தான் நின்றுட்டு இருந்திருப்பீங்க. ஸோ நீங்கள் அப்படியே ரொம்ப ஆசையாக அந்த கேக் வந்துட்டு வெட்டி இருந்திருப்பீங்க. வெட்டி ஃபஸ்ட்டு தேயாங்க்கு கொடுத்துட்டு அப்புறம் உங்கள் அம்மா, அப்பா, ஜென்னி எல்லாருக்குமே கொடுத்துட்ருக்கீங்க. தேயாங் அப்படியே அந்த கேக் எடுத்து உங்களுக்கு ஒரு வாய் ஊட்டி விட்டுட்டு, ஹாப்பி பர்த்டே வயான், என்னோடய கிஃப்ட் பிடிச்சிருந்ததா? என்ன கேள்வி இது அத்தான்? நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? இந்த அளவுக்கு பெஸ்ட் பர்த்டே கிஃப்ட் என்னோடய லைஃப்பில் இதுக்கப்புறம் வேறு எதுவுமே இருக்க முடியாதுன்னு சொன்னேன். இதுதான் பெஸ்ட், த ஒன் அண்ட் ஒன்லி பெஸ்ட். ஐ லவ் யூ அத்தா, ஐ லவ் யூ ஸோ மச் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அவரை ஹக் பண்ணி இருந்திருப்பீங்க. அவரும் உங்களை ரிட்டன் பேக் ஹக் பண்ணிவிட்டு, லவ் யூ டூடி மை பொண்டாட்டி அப்படின்ற மாதிரி கிஸ் பண்ணி இருந்திருப்பார். ஸோ இதோட இந்த எபிசோடை முடிக்கிறேன். இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்றத எல்லோரும் பொறுமையாக வெயிட் பண்ணி பாருங்கள். சீக்கிரமாகவே அடுத்த எபிசோடையுமே அப்லோட் பண்ணிடுறேன். ஸோ உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் பாய். OT7 Purple You, I Purple You.